ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவரில்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார் இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே மாறுங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே மாறுங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்கள் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்கள் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது. உமது இரக்கத்திற்கு ஏற்பவும் வழியை எனக்கு காட்டியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புமிக்க இறை மக்களே, இறை ஞானத்தை தேடி இறை இல்லம் நாடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு திரு வழிபாட்டிற்கு மரியாயின் சேனை சபையினர் மனமகிழ்வோடு வரவேற்கிறோம். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். திருப்பாடல் 90:12. ஞானம் இறைவனால் அருளப்படும் அறிவு. அதன் செயலாற்றல் பற்றி விரிவாக கூறுகிறது சாலமோனின் ஞான நூல். ஞானம் ஒரு ஒழுக்க நெறியாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள நெருங்கிய தொடர்பாக எண்ணப்பட்டது. ஞானம் இஸ்ரேல் மக்களிடையே தங்கி அவர்களை வழிநடத்தும் கருவியாக கருதப்பட்டது. யூதர்களை ஆண்டு வழிநடத்த அரசர் சாலமோன் முதன்மையாக இறைவனிடம் ஞானத்தை மட்டுமே மன்றாடினார். இறைவனின் திட்டத்தை அறிந்து கொள்ள ஞானத்தையும் தூய ஆவியாரையும் பெற வேண்டும் என்கிறது முதல் வாசகம். நம் வாழ்வில் எழும் எண்ணங்கள் நம் மகிழ்ச்சியை, நம் நலத்தை, நம் நம்பிக்கையை குலைத்துவிடக்கூடியவை. ஆகையால் தான் மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை என்கிறார் ஞான நூல் ஆசிரியர். ஞானம் நம்முடைய எண்ணங்களை நெறிப்படுத்தும். இறை ஞானம் நம் வாழ்வின் சிக்கல்களுக்கு விடையளிக்கும். நம்மை இறைவனுடன் இணைக்கும் ஒரு உன்னதமான வரம். அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள கடவுளை தேடி நாடி வரும்போது நம்முடைய துன்பங்களை எதிர்கொள்ள தேவையான ஞானம் என்ற அறிவு நம்மிலும் வளரும். நம்மில் நம்பிக்கையை, நேர்மையை, உண்மையை, மன்னிக்கும் மனதை, மன உறுதியை, தொலைநோக்கு பார்வையை வளர்த்தெடுக்கும். கிறிஸ்தவ அன்பு மன்னிப்பு மிகுந்ததாய், தீமை செய்தோரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்வதாய் அமைய வேண்டும் என்கிற உயரிய கருத்தை
தூய பவுலடியார் 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கிறார். இறைவா, ஞானத்தையும் மன்னிக்கும் மனதையும் எண்ணகத்தை தாரும் என்று வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசி பெறுவோம். பிரியமானவர்களே, அதிகாலை நேரத்திலே நாம் ஆண்டவரை நாடி தேடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற நாம் கடந்த வாரம் முழுவதும் அவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம். வருகின்ற நாட்களிலே அவருடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் நம்மை தொடர்ந்து வழி நடத்த அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்பவும், நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு அந்த சரியான நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தி நாம் நினைக்கின்ற, ஆசைப்படுகின்ற, தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாக்க தூய ஆவியாருடைய ஆசியோடு நாம் என்றும் மகிழ நாம் தூய ஆவியாரை நம்முடைய மத்தியிலே நாம் வரவேற்று அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்று மகிழ நம்மை நாம் தயாரிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆன்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆன்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவலமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்து தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசா புல்லினா
என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிலும் வெண்மையாவேன். இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் ஆட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்பினால் என்மேல் தெளிப்பீர் நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மரத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டேற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய
ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கியர்ல நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் அன்பையும் அமைதி நிறைவாக எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, உயிருள்ள இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 90. நாம் பாட வேண்டிய பல்லவி வசனம் 1 உள்ளது. ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். மீண்டும் ஒருமுறை பாடுவோம். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே மனிதரை பொழுதுக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரை மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமமும் போலவும் உள்ளன. ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே மானிடரை மாறிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே எங்கள் வாழ்நாட்கள்
நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பித்தருளும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரை திரும்பி வாரும் எத்துணை காலம் எண்ணிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளின் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தந்தருளும். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். ஆண்டவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். இரண்டாம் வாசகம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிபிலோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 10-12 மற்றும் 17 முடிய. அன்பிற்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாறச் செய்ய வேண்டுமென்று நினைத்தேன். உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஊழியர் மீது உமது முகமொழி வீசச் செய்யும். உம் நெறிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையும் விட மேலாக கருதினால் அவரின் சீடராக இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கின்றதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலைவில் இருக்கும் பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் நான் ஆண்டவரோடு கொள்கின்ற என் உறவை பொறுத்தே அமைகின்றது. வேத கலாபனையின் அந்த நேரத்திலே மிகவும் ஆண்டவரை அதிகமாக நேசித்து அன்பு செய்த அவருடைய உண்மையான சீடராக வாழ விரும்பிய ஒரு விவசாயி யார் தன்னை நோக்கி வந்தாலும் தன்னுடைய இல்லத்திற்கு எப்பொழுது வந்தாலும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்குவது, ஒருவேளை தங்குவதற்கு அவர்கள் தேவைப்பட்டால் அவர்கள் தங்குவதற்கான வசதிகள் எல்லாம் செய்வது, இவ்வாறாக பல்வேறு மக்கள் மத்தியிலே ஒரு சிறந்த ஒரு மனிதராக, ஒரு அன்பினுடைய பிறப்பிடமாக திகழ்ந்து கொண்டிருந்தார். அவர் தொடுகின்ற ஒவ்வொன்றும் மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் பார்க்கின்றார்கள், உண்மையாகவே மனிதனாக வாழ்கின்ற கடவுள் என்று அவரை பார்க்கின்ற எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். கிறிஸ்துவ மதம் வளர்வதற்கு தடையாக இருந்த அந்த சமயத்திலே மன்னர் பார்க்கின்றார், ஒருவர் எப்படி அரசு மதம் இல்லாத ஒன்றை இவன் எப்படி போதிக்க முடியும், வாழ்ந்து காட்ட முடியும், இவனை கொன்றழிக்க வேண்டும் என்ற செய்தி அங்கே மன்னனுக்கு, அந்த அரசருக்கு சென்றடைகிறது. அங்கிருந்து 2 நபர்களை அனுப்புகிறார். இந்த ஊரிலே ஒருவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார், அவரை கொன்று புதைக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. எல்லோரும் பார்க்கின்றார்கள், ஒரு ஆச்சரியம். அந்த 2 நபர்களும் இவரை தேடி வருகிறார்கள், அந்த குறிப்பிட்ட ஊரை தேடி வருகிறார்கள். ஊர் சென்றடையும் முன் மாலை நேரமாகி விடுகிறது. அந்த மாலை நேரத்திலே ஏதாவது ஒரு இல்லத்தில் தங்க வேண்டும் என்று அங்கிருக்கின்ற பகுதியிலே கேட்கின்றார்கள். நாங்கள் இன்று இரவு தங்குவதற்கு எங்களுக்கு இடம் கிடைக்குமா என்று கேட்டவுடனே இந்த குறிப்பிட்ட இந்த விவசாயினுடைய அந்த வீட்டை காட்டுகிறார்கள். இவர் வழக்கமாக யார் வந்தாலும் அவர்களை உபசரிப்பது, கவனிப்பது, உணவு கொடுப்பது இவையெல்லாம் நன்றாக செய்வார். எனவே நீங்கள் அவருடைய இல்லத்திற்கு நீங்கள் செல்லுங்கள்,
நீங்கள் கேட்பதையெல்லாம் கொடுப்பார், தங்குவதற்கு இடம் கிடைக்கும் என்று அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அதேபோல் மன்னர் அரசரிடமிருந்து வருகின்ற அந்த இருவரும் அந்த வீட்டிற்கு செல்கிறார்கள். அவர் உணவளிக்கின்றார். எல்லாம் முடித்த பின்பு அவர் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும், எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள்? இவையெல்லாம் கேட்டவுடனே அந்த அரசரால் மன்னரால் அனுப்பப்பட்ட இருவரும் சொல்கிறார்கள், இந்த பகுதியிலே ஒரு மனிதர் இயேசுவை அதிகமாக அறிவித்து கொண்டிருக்கின்றாராம். அவர் மிகப்பெரிய ஒரு விவசாயியாம். அவரை கொன்று அவரை புதைக்க வேண்டும் என்று எங்களுடைய மன்னர் எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களை அனுப்பியிருக்கின்றார். அதை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவுடனே அந்த இரவு நேரம், சரி கண்டிப்பாக இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுங்கள், காலையில் அந்த மனிதரை நீங்கள் சந்திக்கலாம் என்று அவர் சொல்லிய பின்பு அந்த 2 நபர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் வெளியே சென்று தனக்கென்று ஒரு குழியை நோண்டுகிறார். கல்லறை நோண்டி பெரிய குழியை நோண்டிய பின்பு காலையில் எழுந்தவுடனே அவர்களும் சொல்கிறார், நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர் வேறு யாரும் அல்ல, அது நான் தான் என்று சொன்னவுடனே அந்த 2 நபர்களும் மிக கண்ணீர் மல்க பார்க்கின்றார்கள். எந்த அளவுக்கு எங்களை நீங்கள் அழகாக கவனித்தீர்கள், எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றினீர்கள், உங்களையா இந்த மன்னன் அரசன் உங்களை கொல்ல சொல்கிறான், இது முடியவே முடியாது என்று இந்த இருவரும் அங்கே அமைதியாக நிற்கின்றார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவர் இயேசுனுடைய உண்மையான சீடராக வாழ விரும்பி அந்த மனிதர் சொல்கின்றார், உங்களுடைய கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே எனக்கென்று கல்லறை கட்டிவிட்டேன், இப்பொழுது நீங்கள் என்னுடைய தலையை வெட்டி விடுங்கள். நான் இதற்காக தான் இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேன், நான் மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இறுதியாக கடமையை அவர் நிறைவேற்றுகின்றார்கள். அவரை கொன்று அவர் வீட்டருகிலே புதைக்கின்றார்கள். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவருக்கு உகந்த செயலை நான் ஒவ்வொரு நாளும் முழுமையாக நிறைவாக பின்பற்ற வேண்டும் என்பதை பல நேரத்திலே நாம் தவறிவிடுகின்ற ஒரு மனிதர்களாக இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம், முதல் வார்த்தையாக இங்கே பார்க்கின்றோம், பெரும் திரளான மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்றார்கள். பெரும் திரளான மக்கள் என்ற உடனே நாம் சிந்தனைக்கு வருகின்ற யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே மக்கள் உணவிற்காக தான் அவர் பின் செல்கின்றார்கள். அவரை பின் செல்கின்ற அந்த ஒரே ஒரு நோக்கம், அவர் பின் நான் சென்றால் எனக்கு உணவு கிடைக்கும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தனிப்பட்ட தனி மனித சுய நலத்திற்காக அங்கே இயேசுவை பின்பற்றினால் என்னுடைய தேவைகள் மட்டும் நிறைவேறும் என்றுதான் அவர்கள் செல்கின்றார்கள். ஆனால் இயேசு இன்றைய நாளிலே பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கும் பொழுது, தன்னலம் துறந்து தன்னுடைய தாய் தந்தை அனைவரையும் விட்டுவிட்டு பின் செல்கின்ற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். இந்த உண்மையான ஒரு சீடர்கள், இயேசுவோடு பயணித்தவர்கள் பெரும் திரள் என்று இங்கே பார்க்கின்றோம். ஆனால் சீடர்களாக வாழ்ந்தது மிக குறைவுதான். அவரை முழுமையாக பின்பற்றி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மிக குறைவாக உள்ளது. தன்னலம் துரத்தல், ஏன் தாய் தந்தை எல்லாம் விட்டுவிட்டு வர வேண்டும் என்றால் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால், இயேசு அங்கே அவருக்கு முதலிடம் தர வேண்டும், மற்றவர்களுக்கு எல்லாம் 2ஆம் நிலைதான். அவரை முழுமையாக பின்பற்றுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தல், அவருடைய விழுமியங்களை கடைபிடித்தல் 2ஆம் நிலையில்தான் நம்முடைய உலகம் சார்ந்த இந்த உறவுகளுக்கு முன்னிலை முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக தான் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். ஒருவேளை விட்டுவிடுதல் என்றால் முழுமையாக அல்ல, ஆண்டவரை முன்னிலைப்படுத்துதல். அதுதான் அவரை முன்னிலைப்படுத்தும் பொழுது நாம் அதிகமான நற்பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய விழுமியங்களை அதிகமான மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும், பிறருக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர்களாக இருக்க முடியும் என்பதுதான் இதனுடைய ஒரு சிறிய விளக்கமாக நமக்கு அமைகின்றது. மேலும் 2ஆம் நிலையை நாம் பார்க்கும் பொழுது, இரண்டிற்கும் சம்பந்தமே இல்லாததை போல ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அல்லது ஏதோ ஒரு பில்டிங் கட்டுவதற்கு வருகிற ஒரு மனிதரை பற்றி இங்கே இயேசு ஒப்பிடுகிறார். ஒரு சீடராக இருக்க விரும்புகிறவர் முன்கூட்டியே திட்டமிடல் வேண்டும். தான் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், என் ஆண்டவரோடு என்னுடைய பயணத்தை நான் தொடரப் போகிறேன், எனக்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன, எவையெல்லாம்
நான் விட்டுவிட வேண்டும். எவையெல்லாம் எனக்கு தேவை, ஆண்டவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள, அதை பகிர்ந்து மகிழ எவையெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை அமர்ந்து திட்டமிட்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதான் மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்வார், பின்பற்ற விரும்புகின்றவர், அதாவது இயேசுனுடைய இந்த வார்த்தையை கலப்பையில் கை வைத்தவர் திரும்பி பார்க்க கூடாது. ஏற்கனவே திட்டமிட்டு இருக்க வேண்டும். இவைதான் நான் செய்ய போகிறேன், இப்படிதான் நான் செய்ய போகிறேன், இயேசுவோடு பயணிக்கப் போகிறேன், மற்றவை அனைத்தும் எனக்கு தேவையில்லை என்று அமர்ந்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். கலப்பையில் கை வைத்த பின்பு திரும்பி பார்க்க கூடாது என்பதுதான் இன்றைய நாளிலே வருகின்றது, ஒரு மைய சிந்தனையாகவும் அமைகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக தன்னுடைய வார்த்தையிலே பதிவு செய்கிறார். சீரோன் ஊராகிய அந்த சீமோனை அங்கே பிடித்து இயேசுவின் சிலுவையை அவர் மீது சுமத்தி அவரை பின்பற்ற வேண்டும் என்று அங்கே கட்டாயப்படுத்துகிறார்கள் என்ற வார்த்தையை சொல்வார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது அங்கே அந்த பகுதி வழியாக சென்றவரை இயேசுனுடைய சிலுவையை இவரை தானாக சுமக்க வேண்டும் என்று இவரை கட்டாயப்படுத்தினார்கள். அங்கே தோளில் சுமக்க வைத்தார்கள், இவர் சுமக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்கின்றார். அதனால்தான் இயேசு தன்னலம் துறந்து என் சிலுவையை சுமந்து என் பின் வரட்டும் என்று இயேசுனுடைய அந்த முக்கியமான ஒரு வார்த்தையாகவும் அமைகின்றது. மூன்றாவது நிலையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செயலும் ஒரு மனிதன் திட்டமிடல் வேண்டும். எதை செய்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த திட்டமிட்டு அந்த போர் தொடுத்தல், இவை மூன்றும் வெவ்வேறு பகுதிகளாக நமக்கு காணப்படுவதை போல இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு சீடனுக்கு எப்படி இருக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், அங்கு நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இயேசுனுடைய ஒவ்வொரு செயலும் இந்த மூன்று விதமான சிந்தனைகள் வழியாக அவர் நமக்கு இன்று தருகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாம் வாசகத்தை பார்க்கும் பொழுது பிலமோனுக்கு எழுதிய அந்த பிலமோன் எழுதினது மிக கடினமானது. அந்த கடிதத்திலே இது ஏறக்குறைய அதிகாரம் இல்லாத, அதிகாரம் ஆணவம் எதுவுமே இல்லாத ஒரு கடிதமாகவும் அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதிலே மொனோசிப் என்கின்ற அந்த ஒரு சிறிய ஒரு கைதியை அங்கே காட்டுகின்றார்கள். பிலோமினுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்த ஒரு மனிதர். இவர் செய்த குற்றத்திற்கு கட்டாயம் இவரை சிறையில் அடைக்க வேண்டும், தூக்கிலிட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் செய்த ஒரு மனிதர். இவரை எப்படி பவுலடியார் காப்பாற்றுகின்றார்? இவரை ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளவும், உடன் பிறந்தவனாக, நண்பனாக, தன்னோடு பயணிக்கக்கூடிய சிறந்த ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கடிதத்தின் வாயிலாக எழுதுகின்றார். தன்னை கொல்லப் போகின்றார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு வருத்தத்திலே ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பவுலை சென்று சந்திக்க வேகமாக அந்த மொனோசிப் செல்கின்றார். அவரை சந்திக்கின்றார். அவரோடு உரையாடும் பொழுது இவருடைய மனதை மாற்றி பவுலடியார் ஒரு கடிதத்தை எழுதி இதை கொண்டு சென்று பிலோமினிடம் கொடு என்று சொல்லி அனுப்புகிறார். அதிலே இவனுடைய உறவு எப்படிப்பட்டது, நம் சகோதர உறவு எப்படிப்பட்டது, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி மன்னிக்க வேண்டும், ஏன் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், செய்வதனால் நமக்கு கிடைக்கின்ற பயன் என்ன என்று ஒவ்வொன்றாக எழுதி அதை அனுப்பும் பொழுது இதை பார்த்த பின்பு அங்கே எல்லோரும் மூவரும் மீண்டும் ஒன்றாக இணைகின்றார்கள். இணைந்து பயணிக்கக்கூடிய ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக அங்கே மாறுகின்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய உயர்வும் தாழ்வும் நாம் ஆண்டவரோடு கொள்கின்ற அந்த உறவை பொறுத்தே அமைகின்றது. எப்படி என்றால், என்னுடைய அந்த ஆண்டவரோடு கொள்கின்ற உறவு என்றால் நான் செலவிடுகின்ற நேரம், ஆண்டவரோடு செலவிடுகின்ற, அவருக்காக செலவிடுகின்ற அந்த ஜெப நேரம், அவரோடு கொள்கின்ற அந்த உறவு, எவ்வளவு திருப்பலிகள், ஜெபமாலை, ஆன்மீக காரியங்கள், இவற்றிற்காக நான் அதிகமாக நேரத்தை செலவிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையானது வளம் பெறுகிறது, உயர்வு பெறுகிறது, ஆசிரால் நிரப்பப்படுகிறது. எனவேதான் அவரோடு கொள்கின்ற அந்த உறவு இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அங்கே தாழ்வை சந்திக்கின்றேன். ஆண்டவரோடு கொள்கின்ற உறவு எப்பொழுதும் அதிகமாக இருந்தால் என் வாழ்க்கை மேம்படுகிறது, வளர்கின்றது, ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுகின்றது. எனவே நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய ஒரு உண்மையான ஒரு சீடனாக வாழவும், அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று மகிழ்கின்ற ஒரு சிறந்த குழந்தையாக வாழ அருள் வேண்டி இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமேன்.
அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் நீரை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதிய நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ உலகின் ஒளி நானே, என்னை பின் செல்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்ற ஆண்டவர் இயேசுடைய வார்த்தை கேட்ப அவருடைய திருவடியிலே நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் நாம் சமர்ப்பித்து நம் குடும்பத்திற்காக நம் தேவைகளுக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்தி வருகிற திருத்தந்தை லியோ அவர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும், இறை மக்களாகிய நாங்களும் உம்மை விட மேலாக எதை கருதினாலும் உம்முடைய சீடர்களாய் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து உம்மையே பற்றி கொண்டு விண்ணரசு நோக்கி பயணிக்கிற திருப்பயணிகளாய் வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையை படைத்தவரே எம் இறைவா, விவசாயத்தை நம்பி வாழும் எங்களுக்கு தேவையான மழை பொழிந்து பயிர்கள் நன்கு முளைத்து விவசாயம் செழிக்கவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் பிள்ளைகள் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறக்கவும், வேலைவாய்ப்பு திருமண வரன் குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் வரங்களை பெற்றுக்கொள்ள உமது ஆசீரை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சீடத்துவத்தின் விலையை எடுத்துரைத்தவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் உம்மை பின்பற்ற நாங்கள் விலையாக தரக்கூடிய எங்களின் தாழ்ச்சி, பொறுமை, அன்பு போன்ற விழுமியங்களை எங்களில் வளர்த்து அதன் மூலம் நாங்கள் சந்திக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு வாழ தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கட்டுமான பணிகளுக்கும் போர் தொடுத்தலுக்கும் மட்டுமன்றி உம்மை பின் தொடர்வதற்கும் திண்ணமான தீர்மானமும் திடமான முடிவும் தியாகம் நிறைந்த வாழ்வும் தேவை என்பதை உணர்ந்து உம்மை பின் தொடர்வதில் உறுதியாய் இருக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்களுடைய அன்பு தெய்வமே,
காலை நேரத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தில் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நலமோடு வளமோடு வாழவும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எல்லோருக்கும் நல்ல உடல் சுகத்தை தாரும், நினைக்கின்ற காரியங்களை நிறைவேற்றும். நீதாமே எங்கள் குடும்பத்தினுடைய தலைவராக தலைவியாக நின்று எங்களை வழி நடத்தி ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நல் உறவோடு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்திற்கும் நாங்கள் பணி செய்கின்ற இடம் சந்திக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக நீர் தந்து நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ அருள் புரிவீராக. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நாங்கள் நினைக்கின்ற ஆசைப்படுகின்ற தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு உமக்குரிய ஒரு செயலாக அதை மாற்றி அவை அனைத்திலும் நாங்கள் உம்மை காணவும் பிறருக்கு உம்மை எடுத்துரைக்கின்ற சிறந்த செயல்களாக மாற்றி அவை அனைத்தையும் வெற்றிகரமாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தையின் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனும் பீடத்தில் காணிக்கையாய் தகுதியில்லா என்னை அன்பினால் தயவுடன் ஏற்பாய் பலி பொருளாய் தந்தையின் வாழ்விலை அர்ப்பணமாய் உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பதத்தில் இலையேற்க வேண்டும். உழைப்பின் பலனை படைத்திட வந்தேன் உன் திருப்பதத்தில் இலையேற்க வேண்டும். முன்னருள் கொடை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட முன்னருள் கொடை நம்பி வாழ்வினை தொடர்ந்திட முந்து நீரேற்பீர் ஏழையன் காணிக்கை இறைவாயிற்பாய் நிலைக்கும் உறவாய் இனிதாய் இணைப்பாய் என் வாழ்வை இனிதாய். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, உம் திருமுன் நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வந்துள்ள எங்கள் எளிய காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கியருளும். இவ்வாறு தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான பலியோடு நாங்களும் அர்ப்பணிக்கவும் பங்கேற்பதன் வழியாக ஒன்றுபடவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்.
இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த புதிய வாரத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரத்திலேயே நாம் செய்ய போகின்ற அனைத்து வேலைகளும் ஆண்டவருக்கு உகந்த செயலாக இருக்க வேண்டும். அவை அனைத்து வெற்றிகரமாக அமைய வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் மணித்துளியும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அவனின்றி ஒரு அனுபவம் அசையாது என்பதை நாம் அறிகின்றோம். அவருடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பும் பொழுது அவை அனைத்து நமக்கு வெற்றிகரமாக முடிகின்றது. எனவே ஆண்டவருடைய ஆசிரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை நாம் தொடர்ந்து வேண்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வனமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கரத்தால் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறை சாட்சி புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கின்ற தீமைகள், தீராத நோய்கள், மனநோய்கள், கடன் சுமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரு. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்களும் மீது வைக்கின்ற எங்கள் நம்பிக்கையை நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவருடைய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் மருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள தெய்வம். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நல்வழி நடத்தி நம்மை அவருடைய ஆசியால் நிரப்புகின்றவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக மகளே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக பொழியும் நல்ல வானம் தந்தே நான் உனக்காக, விளையும் நல்ல பூமி தந்தே நான் உனக்காக, இரவும் பகலும் பிரித்து வைத்தேன் நான் உனக்காக, படைத்தவை அனைத்தும் நலமென கண்டே நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக வானம் போல மனதை தருவேன் நான் உனக்காக, பூமி போல பலனை தருவேன் நான் உனக்காக, பகலை போல மொழியை தருவேன் நான் உனக்காக, இருளை போல பொறுமை கொள்வேன் நான் உனக்காக. நான் உனக்காக மகளே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக அன்பு செய்யும் அருளை தருவேன் நான் உனக்காக, மன்னிக்கின்ற இதயம் தந்தே நான் உனக்காக, ஏற்றுக்கொள்ளும் மனதை தந்தே நான் உனக்காக, மாற்றம் செய்யும் வலிமை தந்தே நான் உனக்காக. நான் உனக்காக மகனே, நான் உனக்காக என்னை நம்பி வாழ்கிறாய். நான் உனக்காக நீ எனக்காக இறைவா, நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக உன்னை நம்பி வாழ்கிறேன். நீ எனக்காக. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். கலைமான்கள் நீரோடைகளுக்காக ஏங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது.
ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலையும் இறைவா, விண்ணக விருந்தால் நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி நவில்கின்றோம். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடையால் நாங்கள் என்றும் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதியை பெற எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.